2026 மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? 2025 மட்டும் இல்லைங்க, 2019லேருந்து நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்க. கஷ்டம்னா கொஞ்ச நஞ்ச கஷ்டம் கிடையாது, ஜீரணிக்க முடியாத கஷ்டங்கள். கையில் இருந்ததெல்லாம் கரைஞ்சி போச்சு. எதை தொட்டாலும் எங்கே போனாலும் நஷ்டங்களாக இருக்குது. எல்லாரும் நல்லவங்க மாதிரி பேசி நடித்து இருந்ததெல்லாம் பிடுங்கிட்டாங்க. எங்கே போனாலும் ஏமாற்றம்தான் மிந்துச்சு. நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போக ஆரம்பித்தாங்க. உறவினர்கள் கூட உதாசீனப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் உதாசீனப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்படி எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள். சரி, 2025 மார்ச்சோட 7.5 சனி முடிஞ்சிடுச்சு, அதுக்கு பிறகு நல்லா இருக்குன்னு எல்லா ஜோசியரும் சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையேன்னு பல நாட்கள் நீங்கள் வேதனைப்பட்டது உண்டுங்க. சனி பகவான் ஆரம்பித்தார், 7.5 சனியை முடித்தார், மார்ச் மாதத்தோடு முடித்தார். ஆனால் உடனே 2 மாத கேப்பில் குரு பகவான் 6வது வீட்டில் வந்து மறைஞ்சிட்டாருங்க. குரு பகவான் தான் தனதானிய சம்பத்துக்கு உரிய கிரகம். அவர் 6வது வீட்டில் மறைஞ்சதுனால தான் பெருசாக எதுவுமே உங்களுக்கு கொடுக்க முடியாமல் உங்களை வந்து கஷ்டப்படுத்தின்னு இருக்கார் இன்னைய தேதி வரைக்குங்க. ஆனால் இந்த வருஷம் பிறந்திருக்கிற அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 5வது ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால வெற்றி உண்டு. இருந்தாலும் ஏப்ரல் மாதம் வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து நாம் நல்லது செய்ய போனாலே 4 பேர் எதிர்க்கிறாங்க. அதனால் ஒன்றும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முதல்ல நாம் நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம். நல்லது செய்கிறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தெளிவாகி நீங்கள் நல்ல விதத்தில் வந்துட்டு அப்புறம் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரிவுகள், சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே மே மாதம் வரைக்குமே இருக்குங்க. ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி அடைஞ்சிடுறாரு. அதுக்கு பிறகு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. நீங்கள் நினச்சது எல்லாமே ஜூன் மாதத்துலேருந்து நிறைவேறுங்க. 2வது வீட்டில் ராகு உட்காந்துக்கிட்டு இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சிட்டாரு. நகையெல்லாம் விற்ற பிறகு தான் தெரியுது நகை விலை இவ்வளோ, தங்கம் விலை இவ்வளோ அதிகமாக மாறுன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு சவரன் 30,000 இருக்கும்போது, 40,000 இருக்கும்போது நீங்கள் நகையெல்லாம் விற்றீங்க. இன்றைய தேதியில் 1,05,000 ஒரு சவரன் வந்து ஒரு வந்து விற்றுன்னு ஒரு பவுன் வந்து அவ்வளோ விலை விற்கிது. இந்நேரம் அதெல்லாம் வச்சுருந்தா எவ்வளோ ஒத்தாசையாக இருந்திருக்கும். அதுவும் கையில் தங்காமல் போயிடுச்சேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கீங்க. ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் நகை நட்டெல்லாம் வாங்குவீங்க. அந்த யோகம் உங்களுக்கு வருது. சனி பகவான் வலுத்து தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, வசதி வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாரு. பழைய நண்பர்கள், உறவினர்கள் மறுபடியும் இந்த வருஷத்தில் உங்களை தேடி வருவாங்க. வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை மீண்டும் உருவாகும். அதே மாதிரி வீடு மாறுறது அது வாய்ப்பு இருக்குது. சிலர் ஊரே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஊரே வேண்டாம், நம்ம வெளியில் போவோம், வேறு ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவும் வரும். சிலருக்கு வேலை கிடைக்கும், சிலர் புது தொழில் தொடங்குவீங்க. ஏன்னா வந்து 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை ஜூன் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறாரு. அதனால் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புது வேலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போல்லாம் உத்தியோகத்தில் வந்து ஒரே போராட்டம்தான். அடுத்த வாரம் இந்த வேலை நமக்கு இருக்குமோ இல்லையோங்கிற மாதிரியான ஒரு தவிப்பு இருக்குது. ஆனால் சமாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன குறைபாடுகள், அவமானங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வெகுமானங்கள் உங்களுக்கு ஜூன் மாதத்திலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி வெற்றியும் சந்தோஷமும் இந்த வருஷத்தில் உண்டு. மகளுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிற அளவுக்கு போய் கடைசியில் வந்து கல்யாணம் வந்து கூடி வர மாட்டேங்குது. இந்த வருஷத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரும். அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து இந்த வருஷத்தில் கிராண்டாக கிரகப்பிரவேசமும் பண்ணுவீங்க. வீட்டில் எப்பயுமே வந்து நல்லது நடக்காமல் அப்படியே தள்ளி போதே நினச்சிங்க. இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துலேருந்து எல்லாமே நல்லது நடக்குங்க. அதே மாதிரி பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரி பயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் டெஸ்ட் எடுத்தோம்னா ஒன்றும் இல்லை. இந்த வருஷத்தில் அந்த பயமெல்லாம் விலகும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அழகு, இளமை இதெல்லாமே கூடிகிட்ருக்குங்க. அப்பாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பெற்றவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும்.
எல்லா வகையிலுமே இந்த 2026 உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும். சிறு சிறு விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏப்ரல் மாதத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஜூன் மாதத்திலேருந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மேலே மேலே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வராகி அம்மனை நீங்கள் வழிபடணும். திருச்சி மத்திய பேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் மங்கள் நகர் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த மங்கள் நகரில் வந்து ஸ்ரீ வராகியம்மன் வந்து அருள்பாலித்துன்னு இருக்காங்க. அந்த வராகியம்மனை நீங்கள் வணங்குறது நல்லது. அதே மாதிரி திருநங்கைகளுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க. அதே போல் பன்னீர் திராட்சை தானமாக கொடுங்க. நிச்சயமாக இந்த 2026 அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.